இங்க ஒருத்தன் புது ட்ரெஸ் திருடுறதுக்காக ட்ரையல் ரூம்குள்ள போயிட்டு அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே அதை போட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வெளியே வரான். இதை பார்த்தாங்க வேலை செய்யற அவன் ஃப்ரெண்டு சதீஷுமே சீக்கிரம் இங்கிருந்து கிளம்புறான்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புறான். இவனுமே பில்லு போடலான்னு போகும்போது அங்க வேலை செய்யற இன்சார்ஜுமே இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை கேட்டுட்டு உடனே சிசிடிவி செக் பண்ணி பாக்குறாங்க. சிசிடிவி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ரெண்டு புது ட்ரெஸ்ஸோட ட்ரையல் ரூம்குள்ள போனவன் திரும்ப வரும்போது ஒரு ட்ரெஸ்ஸோட தான் வந்திருப்பான். இதை பார்த்து இவங்க உடனே வேற ஒரு ஸ்டாஃப் கிட்ட உள்ள ஏதாவது புது ட்ரெஸ் இருக்கான்னு கேட்கும்போது அவங்களுமே பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பில்ல பே பண்ணிட்டு வெளியே போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்த அந்த பையனை செக்யூரிட்டி வச்சு மடக்கிட்டு அங்க வேலை பார்க்குற அவன் ஃப்ரெண்டு சதீஷை கூப்பிட்டு இந்த பையன் உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. இவன் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சதீஷ் சொன்னதும் இதோ பாரு நீங்க ஆல்ரெடி பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு சிசிடிவி செக் பண்ணி பார்த்துட்டேன். ரெண்டு ட்ரெஸ்ல ஒரு ட்ரெஸ் அவன் திருடிட்டு தான் போயிருக்கான். அவன மரியாதையா ட்ரெஸ் எங்க எடுத்தானோ அதே இடத்துல வைக்க சொல்லிரு, இல்லனா அவனை வேலையை விட்டு தூக்கிடுன்னு சொல்லி திட்டுறாங்க. பயந்து போன இவனுமே அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மச்சான் நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டோம், தயவு செஞ்சு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து இடத்துல வச்சிருன்னு சொல்லி கேட்கறான். கடுப்பான ஹீரோயினுமே நீ செஞ்ச திருட்டுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, தயவு செஞ்சு நீயே வேலையை விட்டு போயிரு, இல்லனா போலீஸ் கூப்பிட்டு அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்றான். பயந்து போன இவனுமே மறுபடியும் இது மாதிரி எந்த தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு காலைல விழுந்து கெஞ்சான். ஆனா நம்ம ஹீரோயின் இவனை மதிக்காமே அங்கிருந்து போயிடுறா.